ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைக்கி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நான் இதில் 350 கிராம் ரெட் வெல்வெட் கேக் எடுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன கேக் வேணும்னாலும் யூஸ் பண்ணி இதே மெத்தடுக்கு டெசர்ட் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க கேக்கை. இதனால் சின்ன துண்டாக ஊற்றி விட்டதுக்கு அப்புறமா இதில் காய்ச்சின மில்க் 100 ml ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இது வார்மாக இருக்க கொலைக்கு ஆட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல டேஸ்டான டெசர்ட் செஞ்சுருக்கேலும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு ட்ரேயில் நான் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரே அடி ஆட் பண்ணாமைக்கு இதில் ஹாஃப் கேக்கை மட்டும் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கஸ்டர்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கஸ்டர்ட் செய்கிறதுக்கு நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். நான் இதில் 400 ml மில்க் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கஸ்டர்ட் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கஸ்டர்ட்டை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மில்கை ஒரு பேனில் ஊற்றிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். இது 50 கிராம் இருக்கும். ஏற்கனவே கேக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற சொட்டி இதில் நான் ஸ்வீட்டை கொஞ்சம் குறைச்சி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் கூட வேணும்னால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். இது கூட இந்த கஸ்டர்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி கைவிடாமைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மில்க் நல்லா கொதித்து கஸ்டர்ட் திக்காகி வரட்டும். சம்டைம் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இது குயிக்காக கட்டி பற்றும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக திக்காகிட்டுது. இது ஊற்றுற பதத்துக்கு தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ட்ரேயில் ஊற்றிக்கிறேன். இந்த கஸ்டர்ட் நல்லா சூடாக இருக்க கொலைக்கே ட்ரேயில் ஊற்றுங்க. எல்லா கஸ்டர்ட்டையும் இந்த ட்ரேயில் ஒரே அடியாக ஊற்றாமைக்கு இதில் ஹாஃபாக ஊற்றிட்டு அடுத்தது கேக்கை இதுக்கு மேலே ஆட் பண்ணிட்டு அப்புறமா மற்ற ஹாஃபாக ஊற்றலாம். இப்போ மறுபடியும் நான் இதுக்கு மேலே கஸ்டர்ட் ஊற்றுறேன். இதை நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே கேக்கில் சின்ன ஒரு துண்டு எடுத்து வச்சுருந்தேன். இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த கேக்கு இந்த மாதிரி சின்ன துண்டாக ஊற்றி விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். நல்லா கூல் ஆகிறதுக்காக வேண்டி. நல்லா கூல் ஆகினதுக்கு அப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எங்களோட டெசர்ட். நல்லா ஈஸியாக செஞ்சிடலும், நல்லா குயிக்காகவும் செஞ்சிடலும். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற கஸ்டர்ட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கணக்கான பதத்துக்கு நல்லா திக்காகி வந்துருந்துச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.